திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்திருந்த நிலையில் அவரது கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதென அமைச்சர் சேகர்பாபு, காங்கிரஸ் கட்சியின் திருநாவுக்கரசு ஆகியோர் தெரிவித்துள்ளனர். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார். நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில் சலசலப்பு உண்டு பண்ணுன்றதுக்காக சொல்லாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவர் பேசணும், அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். இது மிகவும் உறுதிமிக்க ஒரு கப்பல். இந்த கப்பலை செலுத்துகின்ற மாலுமி பல்வேறு புயல், பூகம்பங்கள், மின்னல் இது போன்ற பலவற்றை சந்தித்து திறமையாக இந்த கப்பலை, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த கப்பலை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி நீட்சி தொடரும். 2026ஆம் ஆண்டும் இந்த திறமை மிக்க மாலுமியால் இந்த கப்பல் எப்படிப்பட்ட கடல் முரணாக இருந்தாலும் கடல் அன்னையை அரணாக ஆக்கி இந்த ஆட்சி தொடர்வதற்கு எல்லாம் வல்ல முருகன் எங்கள் முதல்வரோடு துணை இருப்பார். வைகை செல்வன் சொல்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு, அல்லது அவர் என்ன வகையில் எதிர்பார்க்குறாரோ அவருடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாரு. அதை இந்த பக்கம் திருமாவளவன் சார்பில் அவர் சொன்னால் தானே, அவரோ அவருடைய சார்பிலையோ அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை சொல்லலை. அப்படி அவர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போக மாட்டார். அப்படி இருந்தால் வைகை செல்வன் இது ஒரு விளம்பரத்திற்காகவும் ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காகவும் அவர் சொல்கிறாரே தவிர, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இவ்வளோ அட்வான்ஸாக இது மாதிரி ஓட்டம் விழுந்துருச்சு எங்கிட்ட வரப்போகிறாருலாம் சொல்லுவாரா? அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களை நன்றாக அறிவேன். பல ஆண்டுகளாக அடிக்கடி நாங்களும் பேசிட்டு தான் இருக்கோம். அதனால் அவர் இந்த கூட்டணியிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. போக மாட்டார்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.